வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசின் நான் முதல்வன் என்ற திறன் மேம்பாட்டு திட்டம், நான் முதல்வன் ஸ்கீமை பற்றி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். மார்ச் 1, 2022 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. மார்ச் 1, 2022 நான் முதல்வன் வந்து என்னென்னா ஒரு திறன் மேம்பாட்டு திட்டம். இட்ஸ் இஸ் எ ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் லான்ச்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதனுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழக இளைஞர்களை தொழிற்சாலைகள் என்ன எதிர்பார்க்குதோ அதை அவங்களுக்கு கற்றுத்தரத்துக்காக தொடங்கப்பட்டது தான். +2 முடிச்சுட்டு எல்லாமே காலேஜஸ், அது எந்த காலேஜஸ் வேணால் இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இல்லை இன்ஜினியரிங் காலேஜு இல்லை பாலிடெக்னிக், எனிதிங். அது வந்து யூனிவர்சிட்டி வந்து ஒரு சிலபஸை ஃப்ரேம் பண்ணி இருக்காங்க. பட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஹையர் லெவல் எஜுகேஷனில் இல்லைன்றதுக்காக, அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீமை தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, கல்லூரியில் படிக்கின்ற படிப்புக்கும் வேலை வாய்ப்புக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது அப்படின்றதுக்காக, அந்த கேப்பை நம்ம மினிமைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இட் எய்ம்ஸ் டு மேக் தமிழ்நாடு அஸ் த ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. நான் முதல்வன் திட்டத்தோட டேக்லைனே அதுதான். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, நான் முதல்வன் திட்டம் என்பது தமிழ்நாட்டை வந்து ஒரு மனிதவள மேம்பாட்டின், இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டின் தலைநகரமாக மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த நான் முதல்வன் திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதனுடைய கோர் அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா, டு ஐடென்டிஃபை, ட்ரெயின் அண்ட் ஆஃபர் கேரியர் கைடன்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்டேட் அக்ராஸ் த வேரியஸ் டிசிப்ளின்ஸ். பல்வேறு துறையில் இருக்கிற மாணவர்கள் அந்தந்த துறையில் தொழிற்சாலைகள் என்ன எதிர்பார்க்கின்றது, லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்கோ அதில் அவங்களுக்கு நாம் சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக. இதனுடைய டார்கெட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திட்டத்தோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 லட்சம் இளைஞர்களை வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயனாளிகளாக மாற்ற வேண்டும், அவங்களுடைய கனவுகளை மெய்ப்பிக்க வேண்டும் அப்படின்றது தான் இதனுடைய திட்டம். ஸோ இதில் வந்து நான் முதல்வன் திட்டத்தோட காம்போனன்ட்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கில் ட்ரைனிங், திறன் வளர்ச்சி, அவங்களுடைய திறன்சார் வளர்ச்சியை மேம்படுத்துவது, ஸ்கில் ட்ரைனிங். ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்லிஃப்ட்மெண்ட், கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் அவங்களுக்குமே வந்து என்ஹான்ஸ்மெண்ட்டான படிப்பை மேல் நோக்கி வழங்குறதுக்காகவும் இருப்பது. கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், ஓகேங்களா, வேலை வாய்ப்புக்காக என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றது கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம். அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஸோ காம்படிட்டிவ் போட்டித் தேர்வுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அது லெட் இட் பி யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி ஆர் பேங்கிங் ஆர் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், எனிதிங் எல்ஸ். ஸோ இது எல்லாமே. ஸோ இந்த ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய பூமிங் டெக்னாலஜியாக இப்போ கருதப்படுகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, ரோபோட்டிக்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜிஸ், இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்கில் ட்ரைனிங் நான் முதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கு இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது அப்படிங்கிறது. ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க இந்த குரூப் எடுத்தால் எந்தெந்த கோர்ஸ்க்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு டு சூஸ் த ரைட் ஹையர் எஜுகேஷன் பார்த்து சொல்லித்தரது. அதே போல் கல்லூரி மாணவர்களுக்கு ஆட்-ஆன் கோர்சஸ் மாதிரி, ஓகேங்களா, கல்லூரி மாணவர்களுக்கு ஆட்-ஆன் கோர்சஸ் மாதிரி இது பண்ணித்தரது. அது வந்து கூகுள், ஆரக்கிள், மைக்ரோசாஃப்ட் இது மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் எம்என்சி கூட சேர்ந்து அதை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நான் முதல்வன் ஸ்கில் ட்ரைனிங் கோர்ஸ் NMSD, நான் முதல்வன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு தனி பேப்பரே இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கரிக்குலம் ரீவேம்ப் அப்படிங்கிறது, யூனிவர்சிட்டிஸ், மாநில பல்கலைக்கழகங்கள் வந்து தங்களுடைய பாடத்திட்டத்தை வந்து இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகளோட கூட்டு சேர்ந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொண்டு வந்து அந்த பாடத்திட்டத்தில் மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுக்கும் இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து ஒரு பிரிட்ஜாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி ஆர் காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டித் தேர்வுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு அதை சொல்லித்தரது. சிவில் சர்வீஸில் குடிமைப்பணி தேர்வுகளை என்னென்னலாம் கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறது அதுக்காக சொல்லித்தரது. ஸோ இது என்ன அப்படின்னா, நான் முதல்வன் திட்டம் வந்து தமிழ்நாடை வந்து ஒரு இந்தியாவின் மனிதவள தலைநகரமாக மாற்றும். அதே மாதிரி
It acts as a bridge to future by focusing on employability rather than just education. வெறும் கல்வி மட்டும் இல்லாமல், ஓகேங்களா, வெறும் கல்வி மட்டும் இல்லாமல் அவங்களோட எதிர்காலம் வந்து வேலை வாங்குவதிலும் இருக்கணும், வேலை தருவதிலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த திட்டம் இன்னும் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி ஃபாரின் லாங்குவேஜ்லாம் சொல்லித்தர அளவுக்கு இந்த நான் முதல்வன் திட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறது தான் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.